16ஆம் நூற்றாண்டிலே ஒரு தலை சிறந்த சிற்பி வாழ்ந்தார் இத்தாலி நாட்டில். அவர் பெயர் மைக்கேல் ஆஞ்சலோ. அவர்தான் தலை சிறந்த படைப்பாகிய பியட்டா என்ற சிற்பத்தை வடிவமைத்தார். பியட்டா என்றால் அன்னை மரியா வியாகுல அன்னை தனது மடியில் இயேசுவுடைய இறந்த சடலத்தை வைத்திருக்கிறார். அதான் பியட்டா. அப்ப அருமையான ஒரு சிற்பம். ஒருவர் அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்து ஒரு கேள்வி அவர் மனதில். மைக்கேல் ஆஞ்சலோ சிற்பிகிட்ட போய், ஐயா அழகாக செஞ்சிருக்கிறீங்க சிற்பம், ஆனால் ஒரு குறை இருக்குது. இயேசு சாவும்போது 33 வயசு. அப்போ மரியாளுக்கு 50 வயசாவது இருந்திருக்கணும். ஆனால் உங்கள் சிற்பத்தில் மரியாளை பார்த்தா 25 இல்லை 30 வயசு மாதிரி தான் இருக்குது. அது ஒரு குறைபாடு என்று சொன்னாராம். அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார், அது குறைபாடு இல்லை தம்பி, மரியா என்றும் கன்னி, மரியா அமல உற்பவி, ஆகவே அவளுடைய அழகு எப்போதுமே குறையாது, அவளுடைய இளமை என்றுமே குறையாது, ஆகவேதான் அப்படி வடித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அன்னை மரியா இளமையோடும் அழகோடும் மகிமையோடு விண்ணுக்கு எடுத்து சொல்லப்பட்டார்.